அரசின் காலை சிற்றுண்டி திட்டத்தால் சமூக முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மருத்துவமனை செல்லும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்து கற்றல் திறன் அதிகரித்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 1,00,000 கடந்தது. மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பரங்களை முன்னெடுக்க பள்ளிக் கல்வித்துறை தீவிரம். அரசு பள்ளிகளில் எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டன என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட அண்ணாமலை வலியுறுத்தல். தென்காசியில் அரசு பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்ததை குறிப்பிட்டு வலைதளத்தில் பதிவு. டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது என்றால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தல். அமலாக்கத்துறை விசாரணைக்கு தமிழக அரசு தடை கேட்பது வேதனையான விஷயம் என்றும் பேட்டி. சென்னை மெட்ரோ முதலாவது ஓட்டுநரில்லா ரயிலின் சோதனை ஓட்டம். பூந்தமல்லி பணிமனையிலிருந்து முல்லைத்தோட்டம் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயிலை இயக்கி சோதனை. சிஎஸ்கே அணியுடன் நாளை மறுநாள் மோத உள்ள நிலையில் சென்னை வந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. சேப்பாக்கம் மைதானத்தில் வீரர்கள் இன்று வலைப்பயிற்சி. ஒடிசாவில் பள்ளிகளின் நேரத்தில் மாற்றம். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் பள்ளிகள் காலை 6:30 மணி முதல் 10:30 மணி வரை மட்டுமே இயங்க வேண்டும் என அம்மாநில அரசு உத்தரவு. ராஜஸ்தானில் திருமணத்திற்கு மீறிய உறவால் கணவனை கொன்று அவரது உடலை மனைவி இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஆண் உடல் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட தனலால் மனைவி மற்றும் அவரது காதலர் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். அமெரிக்க கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு மாற்றி ட்ரம்ப் உத்தரவு. தமது நிர்வாகத்தில் இருக்கும் கல்வித்துறையை கலைக்கும் ஆணையில் கையெழுத்து. மறைந்த இந்திய ஓவியர் எம்.எஃப். ஹுசைன் தீட்டிய ஓவியம் அமெரிக்காவில் 119 கோடி ரூபாய்க்கு ஏலம். சுதந்திர இந்தியாவின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் விதமாக 1954 தீட்டப்பட்ட கேன்வாஸ் ஓவியம். வெடித்து சிதறும் இத்தாலியில் உள்ள எட்னா எரிமலை. வானை நோக்கி வீசப்படும் நெருப்பு குழம்பின் காட்சிகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.